காலை வணக்கம் அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஆமாங்க, ஒரு ராஜா நகை பெட்டியோடு அவருடைய அரண்மனைக்கு திரும்பிக் கொண்டிருந்தாராம். வழியில அந்த நகை பெட்டி தவறி கீழே விழுந்து விட்டதாம். அந்த பெட்டியில் இருந்த நகைகள் எல்லாம் இங்கேயும் அங்கேயுமா செதறி இருந்ததாம். நல்ல உள்ளம் படைத்த அந்த ராஜா மக்களிடம் சொன்னாரா, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாராம். எல்லாரும் ஓடி போய் அவர்களுக்கு வேண்டியதை எடுக்க ஆரம்பிச்சப்போ ஒரு சேவகன் மட்டும் ராஜாவையே பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தானா. ராஜா அந்த சேவகன் கிட்ட கேட்டாரா, ஏன்பா நீ நகை எடுக்க போகலையா அப்படின்னு கேட்டாராம். அந்த சேவகன் சொன்னானா, எல்லாரும் நகைய ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன செய்யறது ராஜா? அந்த நகையை காட்டிலும் எனக்கு நீங்க தான் விலையேற பெற்றவர் சொன்னானா. அந்த ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். அந்த சேவகனுக்கு ராஜா ஒரு பெட்டி நிறைய பொன்னையும் வெள்ளியையும் பரிசாக கொடுத்தாராங்க. அந்த சேவகன் அந்த நகையை எடுக்க போயிருந்தா கூட அவனுக்கு அவ்வளவு கிடைச்சிருக்காதுங்க. ஆமாங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. ஆமாங்க, இந்த காலை வேளையில எனக்கு எத்தனையோ தேவைகள் உண்டு, நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையேன்னு சோர்ந்து போய் கலக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்களா? நம் தேவைகளை நினைத்து கலங்குவதை விட நம் தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிற நம் தேவாதி தேவனை நாம் நோக்கி பார்ப்போம் என்றால் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாம் நினைப்பதை காட்டிலும் அதிகமாகவே நமக்கு தருவாருங்க. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேலையிலுமாய் தகப்பனே, எனக்கு எத்தனையோ தேவைகள் உண்டு, நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையேன்னு ஆண்டவரை சோர்ந்து போய் கலக்கத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே அப்பா, இதோ இந்த காலை வேலையில அப்பா அவங்க உங்களை நோக்கி பார்க்கிறாங்க. எஸ்ஸப்பா ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் சந்தித்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் நினைப்பதை காட்டில எங்களுக்கு அதிகமாய் தர நீர் வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறீங்க அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.